ஹலோ ஆல், வெல்கம் டு திராரி ஆர்டிஸ்ட்ரி. இன்றைக்கி நாம் சிம்பிள் 3D பீகாக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிம்பிள் பீகாக் இமேஜை ட்ரேஸ் எடுத்துட்டேன். அப்புறம் பீகாக்கோட பாடி பார்ட்டுக்கு நாம் தாம்பூ ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். தாம்பூ ஸ்டிச் ஒன்றுமே இல்லை, செயின் ஸ்டிச்சை நம்ம கோர்வையாக லைன் பை லைனாக போட்டு வந்தால் அதுதான் தாம்பூ ஸ்டிச். இதில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட் வயலட்டும் இன்னொரு த்ரெட் க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். பாடி பார்ட்டை ஃபில் பண்ணி முடித்த வாட்டி இப்போ நம்ம பீகாக்கோட ஹெட்டுக்கு க்ரீன் கலர் எடுத்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் தாம்பூ ஸ்டிச் மாதிரி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா பொறுமையாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீகாக்கோட ஹெட் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்பீட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இதை ஸ்லோ மோஷனில் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பொறுமையாக எடிட் பண்ணி போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இந்த சுகர் பீடை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாம் அவுட்லைனை பர்ஃபெக்டாக கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் எண்ட் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது பக்காவாக கொடுத்துக்கணும். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நாம் வளைச்சி கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே 3 mm பீட் நான் கொடுக்குறேன், மல்டி கலர் பீட். இந்த ரவுண்ட் பீட் சொல்லுவோம் இல்லையா, அது நான் மல்டி கலரில் வாங்கியிருக்கேன். ஏன்னா அதுதான் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு பீகாக்குன்னு நம்ம கொடுக்கும்போது அது பார்க்க கொஞ்சம் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் மல்டி கலர் வாங்கிட்டேன். இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு அந்த சைடும் நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். நல்லா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பீடை கொண்டு போய் நம்ம அவுட்லைன் போட்டுக்கணும். தென் அதே மாதிரியே உள்ளே அந்த மாதிரி மல்டி கலர் ரவுண்ட் பீட் 3 mm பீட் நம்ம உள்ளே ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம எம்டி ஏரியாலலாம் சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி சொட்டை சொட்டையாக தெரியும், அது பார்க்கவே நல்லா இருக்காது. நம்ம ஒரு டிசைன் போடுறோம்னா அந்த டிசைன் தான் ஃபுல்லாக இருக்கணும், கிளாத் தெரியவே கூடாது வெளியே. ஸோ அந்த அளவுக்கு நாம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பீகாக்கோட ஹெட்டுக்கு நான் அவுட்லைன் கொடுக்குறேன். சேம் அதே பீட் ஒர்க் தான். சுகர் பீடை வச்சு நம்ம பீகாக்கோட ஹெட்டுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அவுட்லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கொடுங்க. அந்த வளைவு நெளிவுலாம் அப்போ தான் கரெக்டாக வரும். அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கொடுக்கணும். அதை முடிச்சுட்டு அடுத்தது பீகாக்கோட ஃபெதருக்கு நான் இந்த மாதிரி ஃபெதர்ஸ்க்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், பேட்ச் ஒர்க் பண்ணி. பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணலாங்கிற வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்சையும் நம்ம பீகாக்கோட ஃபெதருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் க்ளூ போட்டு. ஏன்னா அப்போ தான் ஒரு க்ரிப் கிடைக்கும். க்ளூ போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் நார்மல் நீடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணால் இன்னுமே அது ஸ்ட்ராங்காக ஃபேப்ரிக்கோடு பிடிக்கும். முடிச்சுட்டு அடுத்த லேயர் நான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்த லேயர் ஆஃப் பேட்ச் ஒர்க்கை நான் மேலே வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மேலே வச்சாதான் அது பார்க்க 3D மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்த சைடும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி லேயராக வச்சாதான் அது பார்க்க 3D ஒர்க் மாதிரி இருக்கும். தென் அடுத்தது மேலே க்ளூ போட்டு இன்னொரு பேட்ச் ஒர்க்கையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2-3 ஸ்டிச் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ தான் ஸ்ட்ராங்காக அது பிடிக்கும். மெயினாக க்ளூ போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் நான் 4 mm ரவுண்ட் பீட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை பீட் எடுத்திருக்கேன். இதை வீட் பீடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பீகாக்கோட சென்டர் பாடியில் நாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இது எதுக்குன்னா பார்க்க ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும், ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பீடையும் நாம் வந்து வச்சுட்டு ஒரு எண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குத்தி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக பார்த்து முடிச்சிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீகாக்கோட சென்டர் பாடியில் ஒரு பக்காவான ஃபினிஷிங் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம பீகாக்கோட ஐக்கு வந்து நம்ம சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பீகாக்கோட பாடி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சது பீகாக், அதனால். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு சிம்பிள் பீகாக் 3D டிசைன் தான். இதிலேருந்து உங்களுக்கு வந்து எப்படி அந்த லேயரை வந்து கரெக்டாக வைக்கணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். தென் ப்ரூச் ஒர்க்கில் ஒரு அழகான பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணலான்ற வீடியோவை நான் மேலே இருக்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் அண்ட் ப்ரூச் ஒர்க் ரிலேட்டடாக மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் திரா ஆரி ஆர்டிஸ்ட்ரி.